கடலூர் மாவட்டம் நத்தமேடு மூதாட்டி மர்ம மரண வழக்கில் குடிக்க பணம் இல்லாததால் நகையை கொள்ளையடிக்க கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி சந்திரா உயிரிழப்பு தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமாக இருந்ததால் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பசுபதி என்ற இளைஞரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் குடிக்க பணம் இல்லாததால் தலையணையால் அமுக்கி மூதாட்டியை கொலை செய்து நகைகளை திருடியது தெரிய வந்துள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அன்றைய தினம் TNPSC நடத்தும் குரூப் 2 போட்டித் தேர்வு நடைபெறுவதன் காரணமாக முதுகலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முதற்கட்டமாக ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை 3570 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது சரியான தீர்வினை வழங்கும் வகையில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் அனைவரும் பணியாற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமினை தமிழக முதலமைச்சர் வருகிற ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். டெல்லி யமுனை நதி புனரமைப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல் உடன் டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பர்வேஷ் சாஹிப் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். கடந்த மாதம் 21ஆம் தேதி யமுனை நதியை புத்துயிர் பெற 45 அம்ச செயல் திட்டத்தை டெல்லி முதல்வர் தொடங்கி வைத்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியின்படி யமுனை நதியை தூய்மை செய்யும் பணிக்கு டெல்லி பாஜக அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. அதன்படி 8000 கோடி மதிப்பிலான 303 வடிகால் திட்டங்கள் தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகின்றன. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.